ஆன்மீக ஐதீகங்கள். சொர்க்கவாசல். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் சொர்க்கவாசலின் தத்துவங்கள் மற்றும் பலன்கள் பற்றி இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். வைணவ தலங்களில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழா மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியில் கொண்டாடப்படும் வைகுண்ட ஏகாதசி எனும் பெருவிழா. பூலோக வைகுண்டம் என போற்றப்படும் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருக்கோவில் போன்ற பிரசித்தி பெற்ற பல கோவில்களில் பகல் 10 ராப்பத்து என 20 நாட்கள் விழாவாக வைகுண்ட ஏகாதசி விழா கொண்டாடப்படுவது வழக்கம். இந்துக்களின் முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று வைகுண்ட ஏகாதசி. மாதத்திற்கு 2 ஏகாதசிகள் வீதம் வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் வருகின்றன. எத்தனை விரதங்கள் இருந்தாலும் அத்தனை விரதங்களும் ஏகாதசி விரதத்துக்கு நிகராகாது என்று கூறப்படுகிறது. வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டாலும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண் விழித்து பெருமாளை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும். இந்த நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு அவர்கள் செய்த பாவங்கள் விலகுவதோடு நிச்சயம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம். வைகுண்ட ஏகாதசி நாளன்றுதான் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு வைபவம் மிகச் சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினம் பெருமாள் ரம்யமான அலங்கார கோலத்துடன் காட்சி தர ஆச்சாரியார்களின் வேத மந்திரங்களுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தொடர்ந்து மங்கள இசைகளும் பக்தர்கள் புடைசூழ கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷம் விண்ணை முட்ட சொர்க்கவாசல் வழியே நம்பெருமாள் எழுந்தருளி தரிசனம் கொடுக்க பெருமாளை வணங்கும் பக்தர்கள் பகல் 10 ராப்பத்து விரதம் இருந்து பரமபத வாசல் வழியாக வந்து சுவாமியை வணங்குவர். இதனால் அவர்களுக்கு மோட்சம் கிடைப்பதோடு ஏகாதசி விரதம் இருந்தால் பாவங்கள் தீரும், வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத ஆன்மீக நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி நாளிலேயே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் இதை கீதா ஜெயந்தி என்ற பெயரில் வட இந்தியாவில் கொண்டாடுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும் என்று சொல்லப்படுகிறது. மார்கழி மாதம் தேவர்களுக்கு மட்டுமின்றி மகாவிஷ்ணுவிற்கும் விடியற்காலை பொழுதாக கருதப்படுகிறது என்று புராணங்களில் கூறப்படுகிறது. நேயர்களே, வைகுண்ட ஏகாதசி திருநாளில் அதிகாலை எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு திறக்கப்படும் பரமபத வாசல் வழியாக பெருமாளுடன் கடந்து சென்று பெருமாளை புனிதமான துளசி கொண்டு வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயம் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. மேலும் சாதாரண நாட்களில் பிரம்ம முகூர்த்த வேளையில் வீடுகளில் தீபம் ஏற்றியோ தியானம் செய்தோ நாம் வழிபாடு செய்யும் போது எண்ணியது எண்ணியவாறு கிட்டும் என்று ஆன்மீக பெரியோர்களால் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் தேவர்களுக்கும் மகாவிஷ்ணுவிற்கும் விடியற்காலை பொழுதாக இருக்கும் மார்கழி மாதத்தில், அதிலும் குறிப்பாக அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளையில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நேரத்தில் பெருமாளை தரிசனம் செய்து சொர்க்கவாசல் கடக்கும் போது வார்த்தைகளால் சொல்ல முடியாத பலன்களை பெற முடியும் என்று கூறப்படுகிறது. நாமும்
வைகுண்ட ஏகாதசி திருநாளில் அருகில் இருக்கும் பெருமாள் கோயில்களுக்கு சென்று சொர்க்கவாசல் கடந்து வரங்கள் பல பெறுவோம். பெருமாளின் கருணையால் பேறுகள் பெற்று வளமுடன் வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். சொர்க்கவாசல்.